இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஊழலினால் இழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தால் ட்விட்டருக்கு மிகப்பெரிய ஒதுக்கீடு இருந்திருக்கும். ஊழலினால் நாட்டில் லட்சக்கணக்கான ரிங்கிட் இழப்பு ஏற்படாமல் இருந்திருந்தால் ட்விட் எனப்படும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் தொழில் பயிற்சி துறையை வலுப்படுத்தும் பணிகளை மிகப்பெரிய ஒதுக்கீட்டில் மேற்கொண்டிருக்கலாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். எனவே அத்தவறான மோசடி செயலை உடனடியாக கட்டுப்படுத்தி நிறுத்த வேண்டும். இதற்கு காரணம் வளர்ச்சி காண்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்புள்ள அந்நிய முதலீடுகளை கவரக்கூடிய ட்விட் துறையில் கவனம் செலுத்தப்பட வேண்டி இருப்பதோடு அரசாங்கத்தின் அதிக செலவையும் உட்படுத்தி இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். எனவே நாட்டை பாதுகாக்க மக்களின் உரிமையை பறிக்கும் எந்த ஒரு தரப்பையும் சோதனையிட்டு கைது செய்யுமாறு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM-இடம் தாம் தெரிவித்திருப்பதாக அவர் மேலும் கூறினார். பெர்ஜத்துவின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை கூடிய விரைவில் தெரிய வரும். பதவி நீக்கம் செய்யப்பட்ட பெர்ஜத்துவின் 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நிலை குறித்து இம்மாத மத்தியில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற விதிமுறைகளுக்கு ஏற்ப மக்களவை தலைவர் தான் ஸ்ரீ ஜஹாரி அப்துல் அது குறித்து முடிவெடுப்பார் என்று துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி கூறினார். புகிட் காந்தாங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சைட் அபு ஹுசைன் ஹபூஸ் வெளியிட்ட ஹுவா மூசாங் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது அசிசி அபு நயீம், ஜெலி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜஹாரி கெச்சிக், கோலாகங்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் இஸ்கந்தார் சுல்கைனின் அப்துல் காலித், லாபுவான் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஷுஹைலி அப்துல் ரஹ்மான், தஞ்சோங் காராங் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜுல்கிஃப்லே ஹனாபி ஆகியோரின் உறுப்பியம் கடந்த மே 31ஆம் தேதி நிறைவடைந்தது. சம்பந்தப்பட்ட அத்தொகுதிகள் காலியானது தொடர்பில் எந்த ஒரு தரப்பிடம் இருந்தும் அதிகாரப்பூர்வ அறிவிக்கை எதுவும் கிடைக்கவில்லை என்று ஜஹாரி இதற்கு முன்னர் தெரிவித்திருந்தார். நாட்டில் டெங்கி சம்பவங்களை கட்டுப்படுத்தும் திட்டம் தொடர்கிறது. இவ்வாண்டில் கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேசம் உட்பட தீபகற்பத்தில் உள்ள சில மாநிலங்களில் பெர்கோன்பாச்சியா ஏடிஎஸ் கொசுக்களின் பயன்படுத்தும் திட்டத்தில் சுகாதார அமைச்சு மேலும் 9 இடங்களை இணைத்துள்ளது. 2019ஆம் ஆண்டில் அமல்படுத்த தொடங்கியது முதல் நாட்டில் டெங்கி சம்பவங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியில் சம்பந்தப்பட்ட திட்டம் பலன் அளித்திருப்பதை தொடர்ந்து அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இதுவரை 35 இடங்களில் அத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளன. 4 ஆண்டுகளாக அமல்படுத்தப்பட்டதில் 19 இடங்களில் டெங்கி சம்பவங்களின் எண்ணிக்கை 45லிருந்து 100 விழுக்காடு வரை குறைந்துள்ளது. நேற்று கோலாலம்பூரில் 2024ஆம் ஆண்டு ஆசியான் டெங்கி தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான முதலாவது ஏடிஸ் கொசுவை கட்டுப்படுத்தும் துப்புரவு திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் அவர் அவ்வாறு குறிப்பிட்டார். சீன் விசாரணையில் விளக்கங்கள் முரணாக இருப்பதால் பெற்றோரின் தடுப்பு காவல் நீட்டிப்பு. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கொலை செய்யப்பட்டு மனவளர்ச்சி குறைபாடு கொண்ட ஜெயின் ரயான் அப்துல் மனானின் பெற்றோரிடம் விசாரணை மேற்கொண்டதில் விளக்கங்கள் முரணாக இருப்பதால் அவர்களின் தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டதாக போலீஸ் கூறுகிறது. எனவே அது தொடர்பான விசாரணையை விவரிப்பதோடு உடல் ஆதாரம் மற்றும் சம்பவம் நடந்த இடம் உட்பட வழக்கு தொடர்பான அனைத்து சிக்கல்களையும் இறுதி செய்வதற்கு தங்கள் தரப்பு அக்காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளும் என்று ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். நாங்கள் மேலும் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் உள்ளன, முரண்பாடான விஷயங்களும் உள்ளன. எனவே திருப்தி அடையும் வரை சரி செய்வோம் என்றார் அவர். காஜாங்கில் அரசு மலேசிய போலீஸ் படை PDRM-இன் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் அவ்வாறு கூறினார். இந்தியாவின் பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்பார். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி இன்று பதவியேற்பார் என்று இந்திய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மோடியை பிரதமராக முன்மொழிந்து அவர்களின் ஆதரவு கடிதங்களை அதிபர் திரௌபதி முர்முவிடம் கொடுத்தனர். இன்று அவருடன் புதிய அமைச்சரவை உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். இந்திய பொது தேர்தலில் தமது தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றதாக திரு மோடி கடந்த புதன்கிழமை அறிவித்தார். எனினும் ஆட்சி அமைக்க தேவையான 272 தொகுதிகள் எந்த ஒரு கட்சிக்கும் கிடைக்காததால் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. 16 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் 1 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்துள்ள நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியின் ஆதரவை பெற்று பிரதமர் மோடி மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளார்.
அதன்படி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் இரவு மணி 7:15 அளவில் அதிபர் மாளிகையில் நாட்டில் பிரதமராக மோடி பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் இலங்கை, வங்கதேசம், மாலத்தீவு, பூட்டான், நேபாளம், மொரீஷியஸ், செஷல்ஸ் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கின்றனர். அவருக்கு ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைப்பார். இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் பொறுப்பை வகிக்கும் பெருமையை மோடி பெறுகிறார். கோவிட்-19 இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் நடைமுறை வாழ்க்கை. கோவிட்-19 பெருந்தொற்று தாக்கத்தை தொடர்ந்து நாடு தற்போது அப்பெருமையுடன் வாழும் அதே வேளையில் இயல்பு நிலைக்கும் திரும்பிக் கொண்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. அண்மையில் சுகாதார அமைச்சு அளவில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டதாக அதன் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் 2024ஆம் ஆண்டு ஆசியான் டெங்கி தினத்தை முன்னிட்டு தேசிய அளவிலான முதலாவது எய்டிஸ் கொசுவை கட்டுப்படுத்தும் துப்புரவு திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் அவர் அதனை கூறினார். நாட்டில் கோவிட்-19 குறித்த தற்போதைய நிலவரங்களை data.moh.gov.in என்ற அகப்பக்கம் மூலம் கண்டறிந்து கொள்வதோடு பொதுமக்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் சூல்கிஃப்லி அறிவுறுத்தினார். சத்யவங்சா பந்தாய் நெடுஞ்சாலையில் உடனடி பரிசோதனை செய்ய உத்தரவு. ஜாலான் செராஸில் சேதமடைந்திருப்பதாக கூறப்படும் சத்யவங்சா பந்தாய் நெடுஞ்சாலை SPEயில் உடனடி பரிசோதனையும் மதிப்பீடும் செய்ய மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLMக்கும் சம்பந்தப்பட்ட நெடுஞ்சாலையின் குத்தகை நிறுவனத்திற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்விவகாரத்தில் அனைத்து தரப்பினர், குறிப்பாக நெடுஞ்சாலையை பயன்படுத்துபவர்களின் பாதுகாப்பு கருத்தில் கொள்ளப்படுவதாக பொதுப்பணி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட அந்த நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விரிசல் தொடர்ந்து பெரிதாகி வருவதாக எக்ஸ் தளத்தில் பதிவில் அவர் தொடர்பான புகைப்படத்துடன் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது குறித்து கருத்துரைக்கையில் அவர் அவ்வாறு கூறினார். SPE கடந்த ஆண்டில் நவம்பர் 3ஆம் தேதி முற்றிலும் திறக்கப்பட்டது. SPE 4 முதன்மை செக்ஷன்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அதாவது கெரின்சி சலாக் முதலாவது செக்ஷனாகவும், சலாக் பண்டான் 2வது செக்ஷனாகவும், 3வது செக்ஷனாக பண்டான் சத்யவங்சா, 4வது செக்ஷனாக சத்யவங்சா தாமான் மிலாத்தி ஆகியவை 20.7 கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கியுள்ளன. ஆண்டுக்கு 17,000 பேரின் உயிரை பறிக்கின்றது மூளைக்கட்டி நோய். வயது, குடும்ப பின்னணி, வாழ்க்கை முறை, வாழும் சூழல் இவைகளை கடந்தும் பல நேரங்களில் உயிர்கொல்லி நோய்கள் மனிதர்களை ஆட்கொள்கின்றன. அப்படி ஒரு கொடிய நோயாக பிரெயின் டியூமர் எனப்படும் மூளைக்கட்டி நோய் உலக அளவில் ஆண்டுக்கு சுமார் 17,200 பேரின் உயிரை பறித்து மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்துவது மறுப்பதற்கில்லை. எனினும் மூளைக்கட்டி நோய்க்கான அறிகுறிகளை தெரிந்து வைத்திருந்தால் அதனை கண்டறிந்து நோயின் தொடக்கத்திலேயே சிகிச்சையை அளித்து குணப்படுத்தலாம் என்று கூறுகிறார் மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் ரெகுநாத் கந்தசாமி. மனிதனின் சிந்தனை ஆற்றல், செயல், நடத்தை, பேச்சு என அனைத்திற்கும் அடிப்படை என்பது மூளையின் இயக்கமே. இப்படி இருக்க மூளையில் செல்ஸ் எனப்படும் அணுக்களை அத்துமீறி வளரும் போதுதான் அவை கட்டிகளாக உருமாறி மூளைக்கட்டி நோயை ஏற்படுத்துவதாக டாக்டர் ரெகுநாத் கந்தசாமி தெரிவித்தார். மூளைக்கட்டி நோய் ஏற்பட்டவர்களுக்கு வயது உட்பட அவர்களுக்கு ஏற்பட்ட கட்டி வகையை பொறுத்தே சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளித்தார். கட்டியை சிறிதாக்குவதற்கும் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அக்கட்டி மீண்டும் வளராமல் இருப்பதற்கு இந்த கீமோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுவதாக டாக்டர் ரெகுநாத் தெளிவுபடுத்தினார்.
காசா பகுதியில் நீடிக்கும் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சினை. காசா பகுதியில் வெப்பநிலை அதிகரித்து வரும் வேளையில் இடம்பெயர்ந்த பாலஸ்தீனர்கள் ஜபலியா முகாமில் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனையுடன் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இதனால் தங்களின் பிள்ளைகள் உடல்நல பிரச்சினைக்கு ஆளாவதாக அங்கு வசிக்கும் மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தண்ணீருக்காக சம்பந்தப்பட்ட அந்த முகாமில் வசிப்பவர்கள் கடும் வெயிலில் மணிக்கணக்கில் வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அவர்கள் தண்ணீர் பீப்பாய்களுக்கு முன்னால் தங்கள் வாளிகள் மற்றும் கொள்கலன்களில் தண்ணீரை நிரப்ப காத்திருப்பதை காண முடிந்தது. இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலினால் சில குழாய்களும் நீர் கிணறுகளும் அழிக்கப்பட்டுள்ளன. அப்பகுதியில் மிகவும் குறைவான உதவிகளை சென்றடைவது அவர்களுக்கு மேலும் சவாலாக அமைந்துள்ளது. இஸ்ரேலிய படைகள் சில வாரங்களுக்கு முன்னர் ஜபாலியாவிற்குள் நுழைந்ததோடு பல வார கால சண்டைக்கு பிறகே வெளியேறின. அச்சண்டை பேரழிவை ஏற்படுத்தியதோடு சுற்றியுள்ள உள்கட்டமைப்பையும் கடுமையாக பாதித்தது. இஸ்ரேலிய தாக்குதல்கள் இதற்கு முன்னர் அப்பகுதியில் உள்ள 75 விழுக்காட்டு நீர் கிணறுகளை அழித்துள்ளதோடு ஜபாலியா நகராட்சி தலைவர் மசன் அல் நசர் கடந்த மார்ச் மாதம் உள்ளூர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார்.